உங்க வயசுல இருந்தப்ப எனக்கு அந்த அளவுக்கு கல்வியோட அருமை அந்த அளவுக்கு புரியல. துறையில வந்து எந்த ஹெல்ப்பும் இல்லாம தானா மேல வரப்பதான் ஆகா நான் படிச்ச படிப்பு தாண்டா இன்னைக்கு என்னை தலை வந்து இந்த இடத்துல நடக்க வைக்குதுங்கிறது நான் பிறகுதான் உணர்ந்துட்டேன். கல்வி ரொம்ப ரொம்ப அவசியம். டாக்டர் ஆதி அப்படிங்கிறது எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? PhD is not like an easy thing. இன்னும் 10ல நான் படிச்சது இன்னும் நிறைய கத்துக்கணும்னு ஆசை இருக்கு. சோ PhD வரைக்கும் வந்திருக்கேன். இன்னும் டீலிட் பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஏன்னா படிக்க தான் நம்ம பண்படுறோங்கிறது எனக்கு இப்ப உணர ஆரம்பிச்சிருக்கு. நான் உங்க வயசுல இருந்தப்ப எனக்கு அந்த அளவுக்கு கல்வியோட அருமை அந்த அளவுக்கு புரியல. ஆனா நான் ஒரு துறையில வந்து எந்த ஹெல்ப்பும் இல்லாம தானா மேல வரப்பதான் ஆகா நான் படிச்ச படிப்பு தாண்டா இன்னைக்கு என்னை தலை வந்து இந்த இடத்துல நடக்க வைக்குதுங்கிறது நான் பிறகுதான் உணர்ந்துட்டேன். ஸோ உங்க வயசுல அதை நான் உணர்ந்திருக்கேன். எனக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப நிறைய பேர் சொன்னாலும் அதை கேட்கற மனநிலையிலும் நான் அந்த யூத் ஏஜ்ல இல்ல. வாழ்க்கையில இதை அனுபவிச்சிருக்கேன். அதனால உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா என்னதான் உங்க கனவா இருந்தாலும் கண்டிப்பா கல்வி ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து உங்க கனவை நீங்க துரத்தலாம். ஆனா வாழ்க்கை சேஃபா இருக்கணும்னா அதுக்கு கண்டிப்பா படிப்பு எப்பவுமே உறுதுணையா இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட்.